மாமா நான் இல்லவே இல்ல. ஓ முத்தாயி, வா வா வா. தெரியல, திருத்திப்பட்டி. முத்தாயியா? அடேயப்பா, அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியல, அப்படியே திருப்பி அனுப்பிடாதே. என்னம்மா வளர்ந்துட்டா? மாமா எப்படி இருக்கீங்க? இப்படிதான் தூர பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையே? இப்ப குடிக்கிறது இல்ல, ராத்திரில தான் குடிப்பேன். ஃபுல் நைட் ஃபுல் டைட். ஆச்சு உள்ள போடு மாமா. இந்த பாத்து கொடுத்துட்டு போமா. விட்டா ஒண்டியா உட்காந்து உரிச்சு தின்றுவா. அப்பா இந்த ஆடு என்ன வேலை போகும்? 200 ரூபாய் போகும். 10 குறைச்சிட்டு 190 எடுத்துக்குவியா? இந்த எடுத்துக்கோ. ஆனா எல்லாருக்கும் சாராயம் கொடுக்கணும். இவனுக்கு தான் முதல்ல ஊத்தி விடணும். இல்லன்னா எழுந்திருச்சு இடைஞ்சல் பண்ணுவான். ஆண்டிய பண்ண அகில உலக பேமஸ்ரா. அன்னதானம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா சாராயம் தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பம் பண்றேன்டா. மாமாவா, மச்சாவா, அண்ணாவா, தம்பிவா, ஊத்துங்கோ, குடியுங்கோ. ஐயோ 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 ஐயோ, என்ன விட்டு போயிட்டே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏன்னு சொல்லுவேன். என்ன பெத்த ராசா, என்ன விட்டு போயிட்டே. இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன் வீட்டு முன்னால தப்படிக்கிறது தப்பு மேன். அழுது புரண்டாலும் அவ சாகல, உயிரோடு தான் இருக்கா. என் பக்கத்துல படுத்திருக்குமே. என்ன மொத்தமா குழம்புறா? நான் உள்ள போய் பாக்குறேன். அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன் வீட்டுல அழுகுறலா? 6 பான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா? இவங்க எல்லாம் உனக்கு போதனையா? சொல்லிட்டாரு இல்லன்னா ஆளுன்னு சொல்லு. ரெண்டையும் சேர்த்து செஞ்ச 6 ரூபாய் எடுத்துனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் யாரும் கொண்டையா செய்து போடுங்க. மேய்ச்சலுக்கு போன நம்ம கருப்பாட்ட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மாமா. நாசமா போக, கைகால் விளங்காம போக, கரையா திங்க, பாம்பு கொட்ட, அவன் முகத்துல நெருப்பையை கொட்ட. என்னது? சாராய கடையில வித்தது நம்ம ஆடா? ஏன் ஆட்டை வித்து ஊருக்கே சாராய தானம் பண்ணிட்டேன். அடுத்து நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்ன நான் என்ன நாய்க்குட்டி அடியா? நீ தூங்கும் போது குழவிக்கல்ல போட்டு கொண்டு இருக்கணும். குழவிக்கல்ல வலிக்கிற அம்மிக்கெல்லாம் எடுத்து போடு. உன்னை கட்டிக்கிட்டு பதிலா என் மாமனை கட்டி இருந்தா இப்படி நடந்திருக்கமா? இதை விட அசிங்கமா நடந்திருக்கும். அவனை பத்தி பேசாத. என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய மன்மத. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாமா மோமுதனாயா? அடி வஞ்சி கோடி இனி நெஞ்ச பூடி. என்னமா முத்தாயே, காத்து வாங்குறியா? வாங்க வாங்க, பாத்து வாங்க. பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கறிடுவேன். இதை எங்க இருந்து பிடிச்சா புடிச்சிட்டு வர்றதுக்கு இது என்ன கண்ணு குட்டியா? அதனால கேக்குதே, இது கேட்க மாட்டேங்குதே. நல்ல பண மரத்துக்கு சடப்பட்ட மாதிரி விட்டா ஏறி நொங்கு வெட்டிட்டு போட்டிருக்க. பொட்ட புள்ள பாத்து பேச. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது இங்க படுக்க கூடாது. இது நியாயம். இந்த பாருமா, நீ இங்க படுக்காத, அந்த கட்டில போய் படுத்து. நீங்க ரொம்ப பேசுறீங்க. இப்ப உள்ள அனுபவம் இல்லையா? இங்க பாரு தங்கமுத்து, மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட 2 பேரும் படுக்கலாம். நம்பி வந்துருச்சு. அடைக்கலம் கொடுக்கிறது மனித இயல்பு. நான் மனிதன். இப்ப முடிவு என்னதான் சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அடி பஞ்சி கொடி என் நெஞ்ச பூடி, கஞ்சி கூடி இல்லன காப்பி கூடி. அடி பஞ்சி கொடி. மாமா, என் கையால சாப்பிடாம விரல் தண்டியா இழைச்சு போயிட்டீங்க. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க. அதுக்கு என்ன வள்ளி, சாப்பிட்டா போச்சு. மாமா, நல்லெண்ணெய் ஊத்துவா நெய் ஊத்துவா? ஐயோ, நல்லெண்ணெய் விக்கிற விலை என்ன? கண்டுபிடியாம நெய்யே ஊத்து போதும். நெய்யா? மண்ணெண்ணெய் விலை கம்மியா இருக்கு, அத வாங்கி ஊத்தி தின்னேன்டா. ஏண்டி நெய்யா? அத கல்யாணம் ஆனதுல எனக்கு காட்டினதே இல்லையே. ஐயோ, இதெல்லாம் இது மீனா? இத நான் ஆத்துல பார்த்ததோட சரி, ஆக்கி தின்னதே இல்லையே. உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா? எங்க அந்த விரல காட்டு, வேக வச்சு தின்னு விடுறேன். ஏண்டி காயை கொடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கரையும் சோறு ஆக்கி போடுறேன். அவரை கண்ட பையன் திட்டாதீங்க. அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாவன முறத்தல்ல அடிக்க போறேன். நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டை எடுத்து கீழ வை. ஒப்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க. எந்தடா எந்தடா மேல போடவடியா? ஆண்டியப்பா, அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன்னு சொல்றா. உனக்கு ஒரு சேவல் விடுறேன். எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன், சவால் விடுறேன். எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ
அதே கையா உன்னை கோழிய பரமாற வைக்கல. என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா? கோடீஸ்வரனா? ஒப்ப ஒரு 50 பைசா, நீ ஒரு 25 பைசா, மொத்தம் உங்க குடும்பம் 75 பைசா தாண்டா. வெளிப்படா, போற வழியா. பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ். காரமட சந்தையில 1.25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இது பேர் பாக்ஸா? ஓ மை காட், பாக்ஸ் போச்சு. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அண்ணே, என் முறை போட்டா கட்டிக்கிட்டு என்னைய அடிக்க வர அண்ணே. நீங்க தான் அடைக்கல கொடுக்கணும். என்ன நம்பி வந்துட்டல, இனிமே நம்மாளு. யோ, இந்த பொண்ணு உள்ள அனுப்ப சொன்னல, நீ அனுப்பல. இனிமே இவன் ஏங்கறதா இருப்பான். 6 பான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவன்னா என்கிட்டயா போட்டி போட? முடி எடுத்தா இடிய மீன் மாதிரியே இருப்பான். இவனுக்கு நீ அடைக்கல கொடுக்காத. அவன் இடிய மீன் மின்னல மீன், அதை பத்தின கவலை இல்ல. நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கல கொடுக்கணும். அதுதான் மனித இயல்பு. நான் மனிதன். தங்கமுத்து, முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். அண்ணே, நீங்க இல்லாத நேரத்துல இருந்தாலும் அடிப்பாண்ணே. அடிச்சுட்டு வரா இல்ல அடிச்சுட்டு வரா, கைய கால உடச்சிட மாட்டேன். நீ எங்கேயோ உட்காரு. திண்ணையில வந்து உனக்கு தொட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அந்த சின்ன பெரிய பாகிஸ்தான் எல்ல, அத நாங்க தொட மாட்டோம். ஏய், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு காலை கீழே வைக்க கோப நாளைக்கு கொத்து வந்து ஒதி விடுறேன். கருணக்கிழங்கு ஃபேமஸ் ஆண்டியப்பன். அடிச்சு வர. சரிங்கண்ணே. என் மாம ஒரு நாள் மல்லியப்பு கொடுத்தேன், அத்தா ஒரு நாள் அரளிப்பூ கொடுத்தா, உங்க பொத்தா ஒரு நாள் போடலங்கா கொடுத்தா. ஏய், கண்ட துண்டுமா வெட்டி கண்ட இடத்துல எரிஞ்சிட்டு போயிருவேன். யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்ட நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுல போய் நீ தனியா ரெடி செய்ய போற. நீ வீட்லயும் நான் காட்டுலயும் தனித்தனியா இருந்தா தாண்டி பிரச்சனையே ஆரம்பம். புருஷனும் பொண்டாட்டி ஒரே இடத்துல இருந்தா சந்தேகத்துக்கு இடமே இல்ல. வா, உன்னை சைட்லயும் விடக்கூடாது, முன்னாலே விடக்கூடாது. நேருக்கு நேரா வா. வா, அப்படி வா, அணைச்சு வா, அள்ளிட்டு வா, ரைட் வா. கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு நீதானோ. டேய், வேணா, எவனா இருந்தாலும் வெளியே வந்திருக்க. இவளாவாரம் பூதானோ நடை. டேய், அடிச்சனா அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். ரெடி கூடிய நன்றி. வாடி. மாஞ்சோலை கிளிதானோ. பியூட்டி. இந்த 2 பிராணில எந்த பிராணி கத்துனது? நான் தான். ஏன் நீ இந்த பாட்டை பாடின? எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதே. ஏன் இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா? இந்த எகத்தாளம் தானே வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. ஓ, அவர் பெரிய எம்.கே. தியாகராஜ அவர் பாடிட்டாரு. நீங்க டி.ஆர். ராஜகுமாரி அப்படியே சொக்கி ஒரு ஹரிதாஸ் லெவலுக்கு போயிட்டீங்களா? ஏய் ஏய், 2 பேரும் மூஞ்சி லாடம் கட்டிடுவேன். ஏங்க, தாளம்பட்டிக்கு வழி எதுங்க? இங்க முக்கியமான வழியா இருக்கல, அந்த இடத்துலயா? ஏங்க, தாளம்பட்டிக்கு எப்படிங்க போகணும்? அவன் கலருக்கே முக்கியமான வேலைன்னா என் கலருக்கு என்ன வழிய கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உனக்கு சொன்னது? இது சந்தோஷம். தாளம்பட்டிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? கோணி வியாபாரம் பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன். எங்க அது உங்க பொண்ணுங்களா? இல்ல, அவங்க பையன் நானு. என் பெரியவரை இப்படி போய் சொல்றீங்க? பெரியவரேவா? நீ கோணி வியாபாரி தானே? ஆமா. கொனூஸ் வச்சிருக்கியா? இத வச்சிருக்கேன் கூட. ஏன் கேக்குற பெரியவரே? குத்துறதுக்கு தான் பெரியவரே. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் பஞ்சாயி போ, முன்னு இந்த வயசான காலத்துல அவனையே போட்டு அடிக்கிறீங்க. பெரியவரே, உண்மையை சொன்ன ஏன் கோவிக்கிறேன்? அஞ்சு மைல் ரவுண்டுக்கு யாருமே என் பேரை யூஸ் பண்ணாதீங்கடா. அப்படியே நில்லு. அங்க இருந்து என்னடி எடுத்து வர? மாமா சாமான எல்லாம் மறந்துட்டு போயிடுச்சு. அத நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி, அவனையே அடிச்சு துரத்தியாச்சு. அவன் பொட்டி எதுக்கு நீ எடுத்துட்டு வர்ற? எனக்கு தெரியுமடி, அவன் அடிஞ்சு ஒன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு. யோ, இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். போடி, இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பனை பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. போடி, ஐ போடி. நான் தான் போய்கிட்டே இருக்கேனே. நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றியா? இந்த பத்திரி சாபம் பலிக்கும். ஒரு வாய் சோத்துக்கு இந்த ஊரெல்லாம் அலைய போற. ஏய், 6 பான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வேண்டி இந்த ஆண்டியப்ப. போடி. ஆண்டியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டான்.
அவளை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. அட பாரதேசி பயமானே. ஐயோ உலச்சே கூட. ஐயோ ஐயோ ஆண்டியப்பா அடி விட்டு. பசியில தலை சுத்துதே. பொண்டாட்டி அடிச்சு துரத்துறவங்க கதி எல்லாம் இப்படித்தான். அர்த்த ராத்திரியில அடுத்த வீட்டு செவரெல்லாம் தாண்ட வேண்டியதான். தாண்டாண்டிப்பா. ஐயோ நான் இல்லைங்க, பசி தாங்க முடியலங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, சும்மா உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க, உட்காருங்க. உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான் பாருங்க. இதுல சாப்பாடு இருக்கு, அதுல கறி குழம்பு இருக்கு, அதுல கோழி குழம்பு இருக்கு. உட்காருங்க, திருப்தியா சாப்பிடுங்க. போதுங்க. போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி. ஆஹா, என்ன மனசு உங்க மனசு. இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டுங்க, இப்ப வந்துடுறேன். வாங்க. நல்ல மனுஷன். சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. எதுக்கு தட்டை கேக்குறீங்க? விக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க யாரு? விடுங்கயா. என்னையா வீட்டுல சோத்த தேடி திரும்பிட்டானுங்க. ஆண்டியப்பா ஏன் இப்படி சோத்துக்கு அலையற? வேற எதுக்கு அலைய சொல்றீங்க? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்து சொன்னாயாவா? போகும்போது சாபம் கொடுத்துட்டு போனா. ஒரு வா சோத்துக்கு ஊரெல்லாம் அலைய போறேன்னு, அதே ஒரு வா சோத்துக்கு ஊரெல்லாம் சேர்ந்து உத வாங்கிட்டேன். பத்திரி சாபம் பறிச்சிருச்சு. இனிமேல் வாழ்ந்தால் அது அவளோடுதான். இதுக்கு பக்கத்துல அது அது. ஐயா கும்பிடணுங்க. வாயா. பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து வீட்டு பையன் நெத்தியில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது படிச்ச பொண்ணுங்க, அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க. உன்னால எதைத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது? ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துரத்துட்ட. எல்லாம் ஒரு கருவேப்பிலால வந்த வேணுங்க. உன் கருவேப்பில கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா. கணக்கு பிள்ளை கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ. உத்தரவுங்க ஐயா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நின்னுட்டு தான் இருக்கேன். நின்னுட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, கணக்கு பிள்ளை எங்க? உள்ள இருக்காரு. இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா. இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ? ஐயோ ஐயோ கும்பிடுறேங்க. யார் யாது? கருவாப்பையில நீ கணக்கு பிள்ளையாடா? தாடு என்ற ஏகவசனம் வேண்டாம். மஞ்சப்பட்டிக்கு வந்திருக்க, மரியாதை பேசு. அப்ப கஞ்சம்பட்டிக்கு போனா கண்ணை மூடிட்டு பேசணுமாடா? அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களாடா? உன்னை நம்பாம தான் பட்டணத்து பொண்ணை பாதுகாக்க ஐயா என்ன அனுப்பிச்சாரு. பாதுகாக்க நீ என்ன வாட்ச்? நீ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கல, அதை யோசனை பண்ணி தான் அனுப்புவேன். என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு நீ யோசனை பண்றியா? இது என்னடா வர வர வாடகை சைக்கிள் கூட மோசமா போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட வரணும்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும். என்ன வேலை? அது அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்றேன். வேலையை செஞ்சுட்டு நான் கூட்டிட்டு போனேன். அங்கேதான் பாக்க நீ பாத்தியாடா? புல்லானாலும் புருஷன், ஆப்பானாலும் அரசனுங்கிற மரியாதை தெரிஞ்சுவா. புருஷனை பார்த்த உடனே புருஷன் பாசத்தை கொட்டுறா. இப்ப காப்பி ஆத்துறா, அப்புறம் குடுப்பா. மாமா ஏமா காஃபி சாப்பிடுங்க. கூடாது. எனக்கு இல்லாம அவருக்கு என்ன காப்பி? ஆண்டியப்பன் பங்காளி, பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். இது என்னது? கிளாஸ். அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன மங்காத்தாவாட விளையாடுறா? குடுற. ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அந்த அரிசி எடுத்துட்டு போய் காசிலேயே, கங்கையிலேயே, ராமேஸ்வரத்திலேயே கரைச்சிருவாங்க. ஆமா, இவங்க பெரிய தேசிய பரம்பரை. இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்தியை ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூவுவாங்க. இவ்வளவு தண்ணியில என்ன புழுகு புழுகுறாயா இவன்? அண்ணே, அங்க பாத்தீங்களா வானத்துல தேவதைங்க எல்லாம் கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க. இந்தா இதையும் குடி, அங்கேயே அனுப்பி வைக்கிறேன்.
இப்ப என்ன தெரியுது? அங்க இருந்து ஒரு தேவதை ஆ. தேவனை பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியாரா. விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கண்ணு சொன்னான்னு சொல்லுவான் போட்டிருக்க. போட போண்டா வாயா. எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா? இன்னைக்கு உன்னை பம்பு செட்லயே கரைச்சிடண்டா. இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி. ஐயோ கணக்குல தீ வச்சு குடிச்சு ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீங்க குடிச்சிட்டு கொண்டாட்டி யாருமே தெரியாம நடந்துக்கிறீங்க. நீங்க குடிக்க அடிமையாகாம நாம 2 பேரும் ஒத்துமையா வாழணும். அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. அநியாயமா இப்படி கொளுத்துட்டீங்களே. அவர் அத்த மகனா இருந்தாலும் என் அண்ணன் மாதிரிங்க. என்னது அண்ணன் மாதிரியா? அன்னைக்கே இந்த நாய் இதை சொல்லிருக்கலாமேடி. இப்ப கொளுத்திருக்க மாட்டேன். ஐயோ நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? நீ ரயிலுக்கு போ. போடி, நானே குழம்பி போயிருக்கிறேன். அன்பு சகோதரா, அருவி சகோதரா, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையாய் இருப்பவனே, நட்புக்கு இலக்கணமானவரே, உன்னை கொளுத்திட்டேடா. இனி உன்னை எப்படா நான் பார்க்க போறேன்? தம்பி, என் அருமை தம்பி கோடீஸ்வரா, பள்ளிகண்ணே, நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. நாம சந்தோஷமா வாழலாம். ஐயா, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். மஞ்ச பொடி தேக்கையிலே என் நெஞ்ச போட்டு போனவளே. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ கருப்பு ஒண்ணு வந்துருச்சு. அண்ணே, இவன் ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவன். அண்ணே, என்னடா நொண்ண? என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கு போயிருந்தான். போன இடத்துல அவளோட முறை மாப்பிளையும் தங்கியிருந்தான். அப்ப கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னுட்டான். இப்ப வர்றேன்றான். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்ற. 2 பேருமே சின்ன வயசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பற்றிக்காம இருக்கீங்கிற. இதுக்கு மேலே என்னை கூட்டு போக சொன்னா நான் வேணா கிழவனா இருக்கலாம். ஆனா மானஸ்டன் மத்தவங்கள மாதிரி கெட்டு போனவளை கூட்டு வந்து வச்சு வாழ்றதை விட நான் நாக்க புடுங்கி சாவேன். உனக்கு நீச்சல் தெரியும்? பாவி, உன் பொண்டாட்டி பெட்டி பிடிச்சோட எதிர்த்த வீட்டுக்காரோட பஸ்ல போய்கிட்டு இருக்காடா. ஒழுங்கா சொல்றத கேளு. சர்க்கஸ் கோட்டாயில இருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடிடுச்சு. துப்பாக்கி கூட சுத்துறாங்க. புலி மாதிரி ட்ரெஸ் போட்டவன கூட சுடுறாங்க. சும்மா ரீல் விடாத. ரீல் இல்லடா, இங்க பாரு, ஏற்கனவே சுட்ட வாலு. எங்கடா உங்க பாஸ் உடஞ்ச முட்டை? போடா போடா. அவரா டேய், அவரா. வலிக்கணு வலிக்கணு. என்ன மாமா? ஜோடி பொருத்தம் ஜோரா இருக்குல்ல? டேய் மண்டையா, நான் தொட்டு தான் சொல்லணுமா? நான் தொட்டும் சொல்லுவேன், சுரண்டி சொல்லுவேன். அவன் என் மர பொண்ணு. முறை பொண்ணாவது நுர பொண்ணாவது உனக்கு மாமன் கொடுத்தா தாண்டா நீ சரியா வருவ. பாருங்க போட்டா